ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து இந்தியா மெமரீஸுங்க. இந்தியால எடுத்த ஒரு 4 to 5 வ்ளாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணாம இருந்தது. அதனால சரி இன்னைக்கு அந்த விளாக் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு, எங்க மாமா தோட்டத்துக்கு போன விளாக் தான் இன்னைக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். மாமா பசங்களுக்கு ஆஃப் இயர்லி லீவுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 3 டேஸ் இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் கிளம்பி, சரி மாமாங்க தோட்டத்துல வந்து ஒரு 4 டேஸ் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு ஒரு தம்பி, மாமாக்கு 2 பசங்க, எங்க அம்மாக்கு நாங்க 2 பொண்ணுங்க. போகும்போதே அம்ச்சி வெளிய நின்னு பார்த்துட்டு இருந்தாங்கங்க. எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க போல. போனதுக்கப்புறம் அத்தை வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு கீரை கடைஞ்சு வச்சிருந்தாங்க. பண்ணைக்கீரை ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அத சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. மாமா பையன் பெரியவன் நேம் சர்வேஷ், சின்னவன் நேம் வந்து ஹர்ஷத்துங்க. சரு வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் பொறந்தான். எங்க குடும்பத்தில வந்து ஃபர்ஸ்ட் பையன். அதனால ரொம்ப தாங்கி தாங்கி செல்லம் ஜாஸ்தி அவனுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்தது பேத்தி வகையில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதி. இப்ப அவ அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளை ஆயிட்டா. இங்க வந்தாலே ஆதி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. வெளிய அந்த மாடு கிட்டயே தான் இருப்பா. இப்ப எதுக்கு ஷூ போட்டு ரெடி ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அடிக்குது. நம்ம சாயங்காலம் மாடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, சாயங்காலம் ஆயிடுச்சு. மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டியாச்சு. நான் போய் பில்லு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கிளம்பிட்டு இருக்கு ஷூ போட்டுட்டு. அதுக்கப்புறம் எங்க அத்தைக்கிட்ட ஒரே கொஸ்டினுங்க. ஃபோன்ல காட்டும்போது கன்னுக்குட்டி வந்து சின்னதா இருந்தது. இப்ப ஏன் பெருசாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அத்தை இருந்துட்டு, நீயும் ஃபோன்ல பார்க்கும்போது குட்டியா தான் இருந்த. இப்ப வரும்போது இவ்ளோ ஹைட்டா இருக்க. அதனால அதுவும் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி எவ்ரி வீக்கெண்ட் வந்து இங்க தான் இருப்பேங்க. ஒண்ணு நாங்க இங்க இருப்போம். இல்லன்னா சர்வச்சு வந்து அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அம்மா தோட்டமும், மாமாங்க தோட்டமும் பக்கம் பக்கம் தான். அதனால எங்களுக்கு ஒண்ணும் பெருசா வந்து டிஃபரன்ஸ் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. என் ஹஸ்பண்ட் வீடும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ட்ராவல் தான் வருங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டு நான் பெருசா பிரிஞ்சு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்தது தான். மேரேஜ்க்கு முன்னாடி வந்து 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் வந்து இவங்கள கண்டிப்பா பார்த்துடுவோங்க. மேரேஜ்க்கு அப்புறம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பார்க்குற மாரி இருந்தது. எப்போ ஜெர்மனி போனோமோ, இப்ப வந்து 1 இயர் ஒன்ஸ், 1 1/2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான்லாம் ஜெர்மனி வந்த புதுசுல வந்து சருவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுத காலம்லாம் இருக்கு. இங்க மாங்கா மரம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டுவாங்க. ஆனா, எங்க அம்ச்சி வந்து விதை போட்டு முளைக்க வச்சு எங்கேயாவது கொண்டு போய் நடுவாங்க. அது மரம் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே அங்க மாங்கா மரம் இருந்துகிட்டே இருக்குங்க. சம்மர் ஆனா ஒரே ஜாலி ஆயிடும் எங்களுக்கு. ஃபுல்லா அந்த லீவ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மாங்கா தான். பழுக்க போட்டு நல்லா சாப்பிடுவோம் சம்மர் லீவ்ல. இப்பவும் மாங்காய் இருந்துச்சுங்க. ஆனா, இப்ப சீசன் கிடையாது. ஆனா, மரத்துல காய்ச்சிருந்தது. சரி நம்ம உப்பும், காரம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு வந்தோம் நானும் என் தம்பியும். இது யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கங்க. பச்சை மாங்காய் புடுங்கிட்டு வந்து கழுவி நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு, அதுல வந்து உப்பு, மிளகாத்தூள், தேங்காய் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லும்போதே இப்பவே டெம்ப்ட் ஆகுது அந்த வீடியோவ பார்த்தா. இனிப்பு, புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு தனி டேஸ்ட்ல இருக்குங்க. ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, நல்ல மழை. காலையிலேருந்து அடிச்ச வெயிலுக்கு ஈவ்னிங் வந்து நல்ல மழை பெஞ்சது. நானும் அதுக்குட்டியும் வெளியவே தான் நின்னுட்டுருந்தோம் மழைய பார்த்துட்டு. அவ ஒரு பக்கம் வந்து மாடு வந்து மழையில நனையுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. இங்க பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடியெல்லாம் நல்லா வருங்க. இங்க இங்க மண்ணுக்கு. அம்மா வீட்ல வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா வந்து அங்க ரோஸ் செடி வராது அந்த மண்ணுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சி வச்சா போதும் நல்லா தழைஞ்சு வரும். இந்த ரோஸ் செடி வந்து ஒரு டைம் நாங்க போத்தீஸ்ல ட்ரெஸ் எடுத்தம்போது அங்க குடுத்தது. இந்த ரோஸ் செடி. ஒரு குட்டி குச்சியா தான் கொண்டு வந்து வச்சோம். அது இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் மாரி ஆயிடுச்சு. அவ்ளோ ரோஸ் பூத்திருந்தது அதுல. எனக்கு வந்து நெறைய பூச்செடி வளர்த்தணும்னு ஆசைங்க. அமைச்சி வந்து இங்க மோஸ்ட்லி இந்த சங்குப்பூ செடி இருக்கும். அது வந்து எப்பவுமே சாமிக்கு வைப்பாங்கன்ட்டு அந்த செடி இருக்கும். இப்ப காக்கட செடி வச்சிருக்காங்க. இது நல்லா தழைஞ்சு வந்திருக்கு.
அடிச்ச மழைக்கு வந்து நல்லா இருந்தது. பச்சை பசேல்னு இருந்தது இந்த செடியெல்லாம் பார்க்கறக்கு. அப்புறம் காக்கட பூ பொறிச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் சாயங்காலமா மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் வந்து சாயங்காலமா முன்னாடி மாமாங்க தோட்டத்துக்கு முன்னாடி தான் எங்க தோட்டம் இருக்கு. அதனால அங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அம்மச்சி, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். என் தம்பிங்கள நான் தூக்கிட்டு சுத்துன காலமெல்லாம் போயி, என் பொண்ண இப்ப அவங்க தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. காலம் வந்து ரொம்ப சீக்கிரமா போதுங்க. இங்க வந்து ஒரு கேங்கே இருக்குங்க. எங்க போனாலும் ஒண்ணா சேர்ந்து விளையாடுறதுக்கு. ஆதி போனா அந்த கேங்ல சேர்ந்துப்பா. இந்த ஸ்கூட்டர் வந்து ஜெர்மனில வாங்குனதுங்க. அவ ஓட்டுறத பார்க்கணும்னு சொன்னங்காட்டி, இந்த டைம் இல்ல, லாஸ்ட் டைம் இந்தியா போம்போதே எடுத்துட்டு போயிட்டோம். அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அதுல தான் இந்த தோட்டத்துலேருந்து அந்த தோட்டத்துக்கு வந்து 4 பேரும் சைக்கிள்ல போனாங்க அந்த ஸ்கூட்டர்ல. இந்த ரோஸ் செடி வந்து ஒயிட் வித் பிங்க்குங்க. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் வச்சது. அதுக்கப்புறம் இந்த வாழை வந்து கடைசி வாழை எங்களுக்காக விட்டிருந்தாங்க. நாங்க இந்தியா வரோம்னு சொன்னங்காட்டி, கடைசி வாழையாவது நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டிருந்தாங்க எங்களுக்காக. அத வந்து கடைசி வாழைய வெட்டி நாங்க ஆதிக்கு வந்து வருஷம் வருஷம் துலாபாரம் குடுப்போம். எப்போ இந்தியா போறோமோ அப்போ. அதனால அந்த கடைசி வாழைய வந்து நாங்க துலாபாரத்துக்கு கோயில்ல குடுத்துட்டோம். அம்ச்சி வந்து இந்த ரோஸ் செடி நெடும்போதே மாங்கா நாத்து வந்து குடுத்திருந்தாங்கங்க நடுறக்கு. அதையும் வந்து ஒரு 2, 3 மாங்கா நாத்து நெட்டு விட்டுட்டு வந்தோம். நல்லா தழைஞ்சு வந்திருந்தது மாங்கா மரம். அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து கொஞ்சம் பழ வகைகள் எல்லாம் வச்சு விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு, இந்த டைம் சப்போட்டா, பலாப்பழ மரம் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆதிக்குட்டி இந்த தொட்டாஞ்சினிங்கிய தொட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு இது புதுசா இருந்தது. அதனால வந்து அத தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோனே எப்படா நைட் ஆகும் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்தியா வந்து தீபாவளி முடிஞ்சு தான் வந்தோம். நாங்க இந்தியா வர்றோம்னு சொன்னோனேயே, என் தம்பிங்க இருந்துட்டு பட்டாசு பாக்ஸ் தனியா எடுத்து வச்சுட்டாங்க. ஆதி வந்தோனே வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படா இருட்டாகும் வெடிக்கலான்னே பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேரும். ஆனா ஆதிக்குட்டி இருந்துட்டு இப்பவே வெடிச்சாகணும் அப்படின்னு சொன்னங்காட்டி, இந்த 2 மட்டும் இப்ப வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஆதி வந்து ஒரே ஒரு தீபாவளி தான் இந்தியால செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவளுக்கு 1 இயர் இருக்கும்போது வந்தது. அது ஞாபகம் கூட இருக்காது அவளுக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ பட்டாசு இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஈவினிங் மாமா பொண்ணு, அக்கா பொண்ணு, அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. வீடே கலகலன்னு இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒட்டுக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.